அரசியலில் பேசலாம், சொல்லலாம், நாடாள துடிக்கலாம். ஆனால் திமுக பட்ட சிரமத்தை போல, கட்சி வளர்ச்சிக்கு வித்திட்டதை போல உழைத்த தலைவர்கள் யார்? இன்னைக்கு சினிமாவில் மின்னுகிற நட்சத்திரம் எல்லாம் உதயசூரியன் ஆகிவிட முடியாது. 1000 நட்சத்திரம் இருந்தாலும் வானத்தில் உதயசூரியன் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல், நாட்டு நடப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திவிட வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக, மோடி, அமித்ஷா இன்றைக்கு திட்டமோட்டு நாடகம் ஆடுகிறார்கள். முடிந்தவரை காலில் விழ வைப்பது, இல்லை என்றால் திமுகவோடு மோத விடுவது, அதில் வடிகிற ரத்தத்தை நக்கி குடிப்பது என்ற புத்தி இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கிற காரணத்தால் திமுகவுக்கு ஆகாத சக்திகளை எல்லாம் மிரட்டி உருட்டி எதிர் விளையாட ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் கேட்பதெல்லாம் ஆரிய திராவிட போராட்டம் தமிழகத்தில் இன்றைக்கு உண்டு. திராவிட முன்னேற்றங்கள் என்பது வீரர்களுடைய கூடாரம். எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த கட்சி. அந்த கட்சியின் தலைவராக எங்கள் அண்ணன் தளபதி இருக்கும் போது அரசியலில் மிஸ்டர் சிஎம் சார் கொச்சைப்படுத்தி பேசுகிறாயே, இதுதான் அரசியல் பேச்சா? நாகரிகமா? முறையா? ஒரு பக்கம் சினிமா கூட்டம், ஒரு பக்கம் ஆரிய கூட்டம், மறுபக்கம் துரோக கூட்டம், மறுபக்கம் அடிமைகள் கூட்டம். இந்த கூட்டத்திலிருந்து நாட்டை விடுவிக்க 2026 நாடு முழுவதும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். அது முதல் வெற்றி திருவெற்றியூர் மாதாவரமும் அமைய வேண்டும். அதற்கு ஆதரவு தாரி கேட்டு அழைக்கும் போதெல்லாம் அழைக்கிற சகோதரன்